ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் வந்து கமெண்ட்டில் பண்ணியிருந்தாங்க, அதாவது எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் சிலபஸை வந்து டிஸ்கஸ் பண்ணுங்கள், அதை பற்றி கொஞ்சம் ப்ரீஃபாக வீடியோ போடுங்க அப்படின்னு. ஸோ அவங்களுக்கான ஒரு முக்கியமான பதிவு. நான் வந்து எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் சிலபஸ் பற்றி ஒரு டீட்டெயில்டு வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ இதில் எதனா உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் என்ன சிலபஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ஆர்பி வெப்சைட்டில் போனாலே நமக்கு வந்து அதோட சிலபஸ் கிடைக்கும். அது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சிலபஸ் கிடைச்சிரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட்டுக்கு என்ன சிலபஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்மசிக்கு டிப்ளமோ சிலபஸாக கேட்பாங்க. ஏன் அப்படின்னு சொன்னோன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2 கேட்டகரியாக வந்து செலக்ட் பண்ணுறாங்க. என்னென்னா, ஒன்று டிகிரி படித்தவங்க அண்ட் தென் டிப்ளமோ படித்தவங்க. டிகிரி படித்தவங்க, டிப்ளமோ படித்தவங்க 2 பேருமே செலக்ட் பண்ணும்போது மினிமமாக டிப்ளமோ படித்தவங்க தான் இருக்காங்க. ஸோ அவங்களோட சிலபஸ் தான் வந்து வைப்பாங்க. அதனால் நீங்கள் வந்து டிப்ளமோ சிலபஸ் படித்தாலே போதும். பிஃபார்ம் சிலபஸ் படிக்கவே வேணாம். அதுலேருந்தே மேக்ஸிமம் கொஷின்ஸ் வந்து அவங்க கேட்டுருவாங்க. இதில் வந்து 100 கொஷின்ஸில் டிப்ளமோ ஃபார்மசிஸ்ட்லேருந்து தான் மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் வரும். இன்கேஸ் அவுட் ஆஃப் த சிலபஸ் மாதிரி சில கொஷின்ஸ் தான் வந்து அந்த பிஃபார்ம் சிலபஸ் ரிலேட்டடாக வரும். ஸோ நீங்கள் வந்து டிப்ளமோ சிலபஸ் படித்தாலே மட்டும் போதும். ஏன்னா ஒரு 70 கொஷின்ஸ் அந்த தான் நம்ம டார்கெட்டு. 70 கொஷின்ஸ் நீங்கள் வந்து அட்டன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டாக இருக்கிறது வந்து ஃபார்மசூட்டிக்ஸ். ஃபார்மசூட்டிக்ஸ் வந்து எப்பயுமே ஒரு மெயின் சப்ஜெக்ட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபார்மசிஸ்ட்டுக்கு ஃபார்மசூட்டிக்ஸ் பற்றி முழுமையாக தெரியணும் அப்படின்ட்டு வந்து எதிர்பார்ப்பாங்க. இந்த ஃபார்மசூட்டிக்ஸில் வந்து நம்ம ஃபஸ்ட் இயர்லேயும் படிச்சிருப்போம் அண்ட் தென் செகண்ட் இயர்லேயும் படிச்சிருப்போம், ஆஸ் வெல் அஸ் இன் டிப்ளமோ அண்ட் தென் பிஃபார்மில் வந்து ஒரு 4 செம்முக்கு வந்து ஃபார்மசூட்டிக்ஸ் வந்து சில சப்ஜெக்ட் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதில் வந்து என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்மசூட்டிக்ஸில் எக்ஸிபியன்ஸு, இந்த ப்ரிப்ரேஷன்னு அண்ட் தென் ஸ்டெரிலைசேஷனு, டோசேஜ் ஃபார்ம்ஸு, இந்த மற்ற ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதோட பேக்கிங்கு அதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து கம்ப்ளீட் அவுட்லைனாக வந்து நீங்கள் கம்பல்சரி படிச்சுக்கணும். எக்ஸிபியன்ஸ்லேருந்து கொஷின்ஸ் வராமல் இருக்கவே இருக்காது. அதுலேருந்து அட்லீஸ்ட் ஒரு 2 கொஷினாச்சும் வரும். அண்ட் தென் டோசேஜ் ஃபார்ம்ஸ் வந்து அதோட ப்ரிப்ரேஷன்ஸ் அதெல்லாம் வந்து நீங்கள் கம்பல்சரி படித்தே ஆகணும். அதுலேருந்து கண்டிப்பாக வந்து கொஷின் கேட்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபார்மசூட்டிக்ஸு ஒரு 90% நீங்கள் தரவு பண்ணால் தான் வந்து உங்கள் ஒரு ஸ்கோர் ஸ்ட்ராட்டஜி வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரிஸ்கிரிப்ஷன்லேருந்து கண்டிப்பாக கொஷின் கேட்பாங்க. ஏன்னா ஃபார்மசிஸ்ட்டுக்கு ப்ரிஸ்கிரிப்ஷன் பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சாகணும். அதில் வந்து இந்த இன்ஸ்கிரிப்ஷன், சப்ஸ்கிரிப்ஷன் நல்லா இருக்கும் பார்த்தீங்களா, அந்த 4 இது வந்து நீங்கள் கம்பல்சரி படிச்சுக்கணும். இதில் வந்து என்ன எரர்ஸ் வருது அதெல்லாம் வந்து ஒரு ஜென்ரல் நாலேஜ் அவுட்லைனாக வந்து நீங்கள் படிச்சுக்கணும். இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த லாட்டின் டேர்ம்ஸு, மாடர்ன் மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரிஸ்கிரிப்ஷனு அண்ட் தென் கேல்குலேஷன் இன்வால்வ் இன் டிஸ்பென்சிங்கு, இந்த டோசேஜ் ஆஃப் ட்ரக்ஸு, ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் டோசேஜு, இதெல்லாம் வந்து நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு சிஸ்டம் ஆஃப் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ் கேல்குலேஷன். இந்த கேல்குலேஷன்லாம் வந்து நீங்கள் அவ்வளோ விட்டுருங்க, அதெல்லாம் வந்து அவ்வளோ வராது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெஃபினிஷன்ஸு, தியரி, அப்ஜெக்டிவ்ஸ், டைப்ஸு, ஃபேக்டர் இன்ஃப்ளூயன்சிங், அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ், யூஸ் ஆஃப் எக்ஸிபியன்ஸ். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மிஷின்ஸ்லாம் யூஸ் பண்ணி இந்த ப்ரிப்ரேஷன் நடக்குது பார்த்தீங்களா, சைஸ் ரிடக்ஷன், சைஸ் செப்பரேஷன், இந்த செப்பரேஷன், ப்ரிப்ரேஷன் தென் மிக்சிங், இதெல்லாம் நீங்கள் ப்ரொசீஜரும் படிக்கணும். அண்ட் தென் அதுக்கோட பிரின்சிபலை வந்து நீங்கள் கம்பல்சரி படிச்சுக்கணும். ஏன்னா பால் மில் பிரின்சிபல் கேட்பாங்க. அண்ட் தென் ஃப்ளூயிடஸ், ட்ரை மில், அதெல்லாம் வந்து நிறைய கேட்பாங்க. பிரின்சிபல்ஸ் தான் வந்து டார்கெட்டாக வச்சு கேட்பாங்க. ஸோ நீங்கள் வந்து பிரின்சிபல்ஸ் வந்து தரவாக படிச்சுக்கணும். அண்ட் தென் வந்து அவுட்லைனாக வந்து என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. சம்டைம்ஸ் வந்து சூஸ் த ஒன் அப்படின்னு 4 இது கொடுத்துட்டு இதில் வந்து எது ப்ரிப்ரேஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்பாங்க. இல்லைனா இந்த 4த்தில் எது வந்து ப்ரிப்ரேஷனுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நீங்கள் வந்து சாய்ஸை வந்து எலிமினேட் பண்ணி எடுக்கிற மெத்தடும் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி வந்து நீங்கள் ஜென்ரலாக படிச்சுக்கோங்க. நீங்கள் வந்து டெப்த்தாக போக வேணாம். டெப்த்தாலாம் கேட்கவே மாட்டாங்க. ஜென்ரலாக வந்து கேட்பாங்க. அதாவது என்னென்னா, இந்த ஆசிடு, பேஸு, பஃபர்லேருந்து கொஷின் கண்டிப்பாக வரும். பஃபர்லாம் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆன்டி ஆக்சிடென்ட்டு, கேஸ்ட்ரோஇன்டெஸ்டினல், இது வந்து என்னென்னா, இதோட வந்து கெமிக்கல் நேம் வந்து நீங்கள் படிச்சுக்கணும். அதாவது பேரஸ்டமால் எடுத்துக்கிட்டா அசிட்டாமினோஃபின் அப்படி இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி நேம்லாம் வந்து நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா அதுலேருந்து ஒரு 2 கொஷினாச்சும் அட்லீஸ்ட் வரும். நெக்ஸ்ட்டு வந்து
ரீசெண்டாக கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரீசெண்டாக 2024 எதனா ஒரு புதுசாக ஒரு ட்ரக்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ட்ரக்ஸோட கெமிக்கல் நேம் வந்து நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. ஏன்னா வந்து கரண்ட் அஃபேர்ஸும் ரிலேட்டடாக இருக்கும், அண்ட் தென் நீங்கள் வந்து சப்ஜெக்ட் ரிலேட்டடும் படித்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா எக்ஸ்ட்ரா செல்லுலர் எலக்ட்ரோலைட்ஸை பற்றி நீங்கள் வந்து ஒரு ஜென்ரலாக படிச்சுக்கணும். அண்ட் தென் எலக்ட்ரோலைட்ஸ் வந்து எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு நீங்கள் ஒரு அவுட்லைனாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எலக்ட்ரோலைட்லேருந்து கொஸ்டின் வரும். நெக்ஸ்ட்டு வந்து ரேடியோ ஃபார்மசூட்டிக்கல்ஸ் அண்ட் தென் கான்ட்ராஸ்ட் மீடியா. இது வந்து என்னென்னா இந்த ரேடியோ ஃபார்மசூட்டிக்கல்ஸ்ன்றதுனா இந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி வச்சு அனலைஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா. இந்த கான்ட்ராக்யூலாம் ஒரு மெடிசின்ஸ் இருக்குது, அதில் வந்து அந்த கிட்னி பஞ்சர் அதுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ரிலேட்டபிள் ட்ரக்ஸை வந்து நீங்கள் ரிலேட் பண்ணி படிச்சிங்கன்னா இதெல்லாம் வந்து ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் என்னென்னா இந்த ரேடியேஷன்ஸ் வச்சு, அதாவது ரேடியேஷன் யூஸ் பண்ணி ஃபார்மசூட்டிக்கல் ட்ரக்ஸ் வந்து என்னென்னலாம் வந்து இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் வந்து ஒரு ஜென்ரல் அவுட்லைன் தெரியணும். ஏன்னா இதுலேருந்து அவ்வளோ மோஸ்ட்லி கொஷின்ஸ் வராது. வந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஆப்ஷன்ஸ் வந்து எலிமினேட் பண்ணி எடுக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து நாலேஜ் இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஐசோடோப்ஸு, ரேடியோ ஐசோடோப்ஸு, ஸ்டோரேஜ், ப்ரிகாஷன்ஸ், இதெல்லாம் எல்லாத்துக்கும் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டோரேஜ், இந்த ப்ரிப்ரேஷனு, அந்த பிரின்சிபல் ஆஃப் ப்ரிப்ரேஷன் அதெல்லாம் வந்து நீங்கள் கம்பல்சரி படிச்சிங்க. ஸ்டோரேஜ்லேருந்து கம்பல்சரி ஒரு 4 கொஷினாச்சும் வரும். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் கம்பல்சரி தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு குவாலிட்டி கண்ட்ரோல் ஆஃப் ட்ரக் அண்ட் ஃபார்மசூட்டிக்கல்ஸ். இது என்னென்னா குவாலிட்டி கண்ட்ரோல்லேருந்து கண்டிப்பாக கேட்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு குவாலிட்டி வந்து கம்பல்சரி வேணும். ஸோ ட்ரக்கோட குவாலிட்டி வந்து எந்தளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் இருக்குது அப்படின்ட்டு வந்து கொஷின்ஸ் கேட்பாங்க. அதிலே வந்து இந்த லிமிட் டெஸ்ட்டு இந்த மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, சோர்ஸ் ஆஃப் இம்ப்யூரிட்டி இன் ஃபார்மசூட்டிக்கல்ஸ் அண்ட் லிமிட் டெஸ்ட் ஃபார் அர்சனிக். ஏன்னா லிமிட் டெஸ்ட்லாம் வந்து நம்ம கம்பல்சரி ப்ராக்டிக்கலில் பண்ணியிருப்போம். ஸோ லிமிட் டெஸ்ட்லேருந்து கொஷின் வரலாம். அதிலே வந்து அந்த ப்ரெசன்ஸை இண்டிகேட் பண்ணும் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து நீங்கள் கம்பல்சரி படிச்சுக்கணும். ஏன்னா அதெல்லாம் வந்து நம்ம ப்ராக்டிக்கல்லே வந்துருக்கு. ப்ராக்டிக்கல் நாலேஜ் எந்தளவுக்கு இருக்குதுன்னு கூட சம்டைம்ஸ் வந்து கொஷின்ஸ் கேட்கலாம். ஸோ நீங்கள் வந்து அதை படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் டெஸ்ட், அதாவது சொன்ன பார்த்தீங்களா ப்ரெசன்ஸ் வந்து எது இண்டிகேட் பண்ணோம் அப்படின்னு. ஸோ ஐடென்டிஃபிகேஷன் டெஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து கம்பல்சரி படிச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு என்ன அப்படி சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, கெமிஸ்ட்ரி ஃபார் ஃபார்மசூட்டிக்கல் ஆர்கானிக் காம்பவுண்ட் கவரிங் த நாமன்க்ளேச்சர். அதாவது இந்த கீழே மென்ஷன் பண்ணியிருக்க எல்லாத்தோட ட்ரக்கோட கெமிக்கல் நாமன்க்ளேச்சரும் நான் சொன்ன பார்த்தீங்களா கெமிக்கல் நேமு, அதான் நாமன்க்ளேச்சர். நெக்ஸ்ட்டு கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டு கூட வந்து அவங்க கொஷின்ஸ் கேட்கலாம். ஜென்ரலாக தான் கேட்பாங்க, டெப்த்தாக எதுவுமே போக மாட்டாங்க. நீங்கள் வந்து எல்லா சப்ஜெக்ட்டும் படிக்கும் போது இப்போ ஆன்டிசெப்டிக் அண்ட் டிஸ்இன்ஃபெக்டன்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து மெயினாக கரண்ட்டாக எது யூஸ் பண்ணுறாங்க அதோட ஸ்ட்ரக்சர் வந்து படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சல்ஃபோனமைடு வந்து அதோட பிரின்சிபல் ஸ்ட்ரக்சர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் கம்பல்சரி ஒரு நாலேஜ் வச்சுக்கிட்டே இருக்கணும். அண்ட் தென் இதோட கிளாசிஃபிகேஷன்லாம் ஃபார்மகாலஜிலே நீங்கள் வந்து படிப்பீங்க. ஸோ ட்ரக் கிளாசிஃபிகேஷன் வந்து எந்தளவுக்கு இம்பார்ட்டனோ அந்தளவுக்கு வந்து நாமன்க்ளேச்சர் வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ நாமன்க்ளேச்சர் வந்து சைட் பை சைட் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபார்மகாக்னிசி. இந்த ஃபார்மசூட்டிக்ஸ்க்கு அடுத்தது எது வந்து ஒரு அதிக மார்க் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மகாலஜிக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மெயினானது ஃபார்மகாக்னிசி. எந்தளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து பிளான் ட்ரக் நாலேஜ் வந்து இருக்குது அப்படின்னு வந்து அனலைஸ் பண்ணுவாங்க இதை வச்சு தான். ஸோ இதில் வந்து நீங்கள் முக்கியமாக என்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரக்ஸோட யூசஸ்ஸு, அதில் இருக்க இன்க்ரீடியன்ட்ஸு, அண்ட் தென் வந்து கரண்ட்டாக அந்த ட்ரக்கில் வந்து எதனா ஒரு அனலைஸ் பண்ணி ஒரு புதுசாக மெடிசின்ஸ் கண்டுபிடிச்சிருப்பாங்கள்ல, அதோட ரிலேட்டபிள் நாலேஜ் வந்து உங்களுக்கு கம்பல்சரி இருக்கணும். அப்படி இருந்தால் தான் வந்து நீங்கள் அட்டன் பண்ண முடியும். ஏன்னா வந்து ஜஸ்ட்டு நம்ம தியரி வைஸ் வந்து கேட்பாங்க எதிர்பார்க்க முடியாது. அவங்க வந்து ரீசெண்டாக எதனா ஒரு ட்ரக்லேருந்து எதனா புதுசாக வந்து கண்டுபிடிச்சிருக்கலாம். இப்போ அந்த 2022 வந்து கோவிட் ரிலேட்டடாக வந்து ஒரு ஆன்டிவைரல் வந்து நிறைய எடுத்தாங்க மெடிசின்ஸு, நேச்சுரல் மெடிசின்ஸு. ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி ரிலேட் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இதோட வந்து எவாலுவேஷன் டெஸ்ட்டு கூட நிறைய கேட்கலாம். எவாலுவேஷன் டெஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து கிளியர் கட்டாக படித்தா தான் வந்து உங்கள் எக்ஸாம் ஹால் ஞாபகம் வரும். ஸோ நீங்கள் வந்து அதை வந்து எழுதி வச்சு படிங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ரிப்பீட்டடாக நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து படிச்சுட்டு போகணும் அப்படின்னா மறந்துடும். எழுதி வச்சு செக்ஷனாக வந்து நீங்கள் பிரித்து, ஆனால் கிளாஸ் வைஸ் பிரிக்கணும். அண்ட் தென் பிளான்ட்டோட ஃபேமிலி கூட கேட்பாங்க சில டைம்ஸு. இது வந்து என்ன லீஃப் ஸ்ட்ரக்சரு அந்த மாதிரி கூட சம்டைம்ஸ் வந்து கொஷின் கிராக் தனமாக கேட்டுருவானுங்க. ஸோ நீங்கள் வந்து எதுக்காக இருந்தாலும் தயாராகணும். நெக்ஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் டெஸ்ட்டு, அப்ளிகேஷன் சொன்ன பார்த்தீங்களா, ஃபார்மசூட்டிக்கல் இந்த ட்ரக்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ஃபார்மசூட்டிக்கலில் ஃபார்மகாக்னிசி ட்ரக்ஸை, இதை வந்து ஃபார்மசூட்டிக்கலில் எப்படி அப்ளை பண்ணுறாங்க அப்படின்ட்டு
அதோட யூசஸ்ஸு அண்ட் தென் இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன் அதெல்லாம் வந்து நீங்கள் கம்பல்சரி படிச்சுக்கணும். அதில் வந்து கொஷின்ஸ் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபார்மகாலஜி. இந்த எம்ஆர்பிலே வெயிட்டேஜான ஒரு இதுனா ஃபார்மகாலஜி சொல்லலாம். இதிலே வந்து ஃபார்மகாலஜி அண்ட் டாக்ஸிகாலஜி மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்வர்ஸ் எஃபெக்ட் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. அட்வர்ஸ் எஃபெக்ட் வந்து நீங்கள் படிச்சுக்கணும். இந்த சில ட்ரக்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்கான சைட் எஃபெக்ட்ஸு ஏடிஆர் வந்து இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து கம்பல்சரி படிச்சுக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் எடுத்திங்கன்னா சில ஆன்டிபயோட்டிக் வந்து கிரே பேபி சிண்ட்ரோம் வந்து இருக்கும். அண்ட் தென் வந்து நீங்கள் ஆன்டி ஆக்சிடென்ட் படிக்கணும். அண்ட் தென் ஆன்டிடோட் படிக்கணும். ஆன்டிடோட்லேருந்து கொஷின்ஸ் வராமல் இருக்கவே இருக்காது. ஆன்டிடோட்லாம் வந்து நீங்கள் கம்பல்சரி படிச்சுக்கணும். ஏன்னா பேரசிட்டமாலை வந்து எது வந்து ஆன்டிடோட்டாக கொடுப்பாங்க. அண்ட் தென் பாய்சனிங் இருக்குது பார்த்தீங்களா, பாய்சனிங்லாம் வந்து கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்பானுங்க. காப்பர் பாய்சனிங் எது, அயன் பாய்சனிங் எது, அந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ வந்து நீங்கள் அதெல்லாம் படிச்சுக்கோங்க. நீங்கள் ஃபார்மகாலஜியில் முக்கியமாக படிக்க வேண்டியது மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன், அட்வர்ஸ் எஃபெக்ட்டு, அண்ட் தென் வந்து அதோட யூசஸ்ஸு. இது 3 வந்து கம்பல்சரி தரவாக படிச்சுக்கணும். இதுலேயும் இல்லாமல் 4வதாக ஒன்று என்னென்னா பார்த்தீங்கன்னா கான்ட்ரா இண்டிகேஷன். இந்த ட்ரக் கூட இந்த ட்ரக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும். அந்த நாலேஜ் இருந்தால் தான் எல்லா கொஷினையும் வந்து நீங்கள் கரெக்டாக அட்டன் பண்ண முடியும். அந்த நாலேஜ் இல்லை ப்ரோ அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா சாய்ஸை வந்து எலிமினேட் பண்ணுற மெத்தட் வந்து நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருக்கணும். அதாவது நீங்கள் எம்ஆர்பி அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 10லேருந்து 20 மார்க் டெஸ்ட் வந்து எடுத்துருக்கணும். அதை வந்து ஒரு டிஃப்ரெண்ட் உங்களோட ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்ட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இது பண்ணணும். ஃபஸ்ட்டு சாய்ஸ் எலிமினேட் பண்ணுற மெத்தட் வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணணும். அது இல்லைனா உங்களுக்கு வந்து தியரி நாலேஜ் கம்பல்சரி இருக்கணும். அதுவும் இல்லைனா உங்களுக்கு ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருக்கணும். இந்த 3 நாலேஜ் இருந்தால் தான் நீங்கள் வந்து பாஸ் பண்ண முடியும். இல்லைனா கொஞ்சம் கஷ்டம் தான். இந்த கீழே மென்ஷன் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், ஆட்டோனமிக் நர்வஸ் சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி, கார்டியோ, டைஜஸ்டிவ், இந்த மாதிரி எல்லா சிஸ்டம்ஸும் வரும். அதில் வந்து நீங்கள் எம்ஓஏ, ஏடிஆர், கான்ட்ரா இண்டிகேஷன் அண்ட் தென் யூசஸ், இது 3 வந்து படிச்சுக்கோங்க. கிளாசிஃபிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிளாசிஃபிகேஷன் படிக்காமல் நீங்கள் போயிடாதீங்க. கிளாசிஃபிகேஷன் வந்து நிறைய கொஷின்ஸ் வரும். இத்தனை கொஷின் தான் அப்படின்னு வந்து நீங்கள் வந்து அனலைஸ் பண்ண முடியாது. அப்புறம் மிஸ் பண்ணிடாதீங்க, நான் படிக்கல ப்ரோ அப்படின்ட்டு. கிளாசிஃபிகேஷன் கம்பல்சரி படிச்சுட்டு போயிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து ட்ரக் ஸ்டோர் அண்ட் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட். இதெல்லாம் வந்து ஜென்ரலாக எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக என்ன சிச்சுவேஷன் அந்த ரிலேட்டபிள் தான் வந்து கொஷின்ஸ் வரும். கரண்ட்டாக ஃபார்மசியோட ட்ரக் ஸ்டோர் மெத்தட்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்த்துக்குங்க. அண்ட் தென் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியும் வந்து நீங்கள் படிச்சுக்கணும். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி அண்ட் காமர்ஸ் அப்படின்ட்டு வந்து இவங்க ட்ரேட்ஸ் ஒரு எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை வந்து ஒரு அவுட்லைனாக வந்து படிச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் டெப்த்தாக போனீங்கன்னா உங்களுக்கு டைமும் பத்தாது. அண்ட் தென் நம்ம வைடாக படிக்கிற மாதிரி இருக்கும். இதில் வந்து என்ன படிச்சுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேனல்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது ட்ரக் ஹவுஸ் மேனேஜ்மெண்ட், இது வந்து கம்பல்சரி படிச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு பர்ச்சேசிங், எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து படிச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு செலெக்ஷன் ஆஃப் சப்ளையர், கிரெடிட் இன்ஃபர்மேஷன், டெண்டர்ஸ், இதெல்லாம் வேணாம் நமக்கு. செலெக்ஷன் ஆஃப் சப்ளையரும் பர்ச்சேசிங்கு அண்ட் தென் வந்து ட்ரக் ஹவுஸ் மேனேஜ்மெண்ட் எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து நீங்கள் படிச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து ஹேண்ட்லிங் ஆஃப் ட்ரக் ஸ்டோர் அண்ட் அதர் ஹாஸ்பிட்டல் சப்ளைஸ், இதை வந்து நீங்கள் படிச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் அண்டு விண்டோ டிஸ்பிளே, எதெல்லாம் வந்து நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலாம், அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணக்கூடாது. இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து சம்டைம்ஸ் வந்து என்ன கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூரிஸ் கூட வந்து ரிலேட்டபிள் பண்ணி கூட கேட்பாங்க. ஸோ நீங்கள் வந்து இதை வந்து அப்படியே ஜூரிஸ் கூட ரிலேட் பண்ணி படிச்சிங்கன்னா இன்னும் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த அக்கௌண்டன்சி, இதெல்லாம் வந்து நீங்கள் தேவையில்லை. இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேலன்ஸ் ஷீட்டு, ப்ராஃபிட்டு, டெக்னிக் ஆஃப் அனலைசிங் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், இதெல்லாம் வந்து ஜென்ரலாக அப்படியே பார்த்துக்குங்க. ஒன்ஸ் நீங்கள் எக்ஸாம் போகிற முன்னாடி பார்த்துட்டு போனாலே போதும். நெக்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் அண்டு கிளினிக்கல் ஃபார்மசி, இது வந்து ஒரு மெயினான டாபிக். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸ் பற்றி நம்ம படிக்க போகிறோம். அதில் வந்து என்ன ட்ரக் ஆர்கனைசேஷன் வந்து என்ன இருக்குது அண்ட் தென் எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஃபுல்லாக டீட்டெயில்ஸாக கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் ஒன்ஸ் நீங்கள் கோ த்ரூ பண்ணாலே வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும், எப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிடும், ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஏன்னா இன்டர்ன்ஷிப் போயிருப்பீங்க ஆல்ரெடி ஹாஸ்பிட்டலுக்கு. ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக அனலைஸ் பண்ணிப்பீங்க. நெக்ஸ்ட் இதில் வந்து ஸ்டெரிலிட்டி அண்ட் நான் ஸ்டெரைல் மேனுஃபேக்சரிங் ஆஃப் ஃபார்மேஷன், ஸ்டோர் எப்படி ஸ்டோர் பண்ணுறாங்க ஹாஸ்பிட்டலில், அதுலேயே வந்து எப்படி செக்ரிகேட் பண்ணுறாங்க, அண்ட் தென் வந்து
அப்ளிகேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் இன் ஹாஸ்பிட்டல் ட்ரக் இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் வந்து கம்பல்சரி கேட்பாங்க. அப்ளிகேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் வந்து கேட்பாங்க. ஸோ நீங்கள் அதெல்லாம் வந்து படிச்சிக்கங்க. நெக்ஸ்ட்டு வந்து கிளினிக்கல் ஃபார்மசி. இதை வந்து ஃபார்மகாலஜி படிச்சிங்க பார்த்தீங்களா, அதே தான் வந்து சொன்னோம் பார்த்தீங்களா கான்ட்ரா இண்டிகேஷன். இதில் வந்து என்னென்னா ஏடிஆர் ஆஃப் ட்ரக் இன்ட்ராக்ஷன், பேஷண்ட் கவுன்சிலிங்கு, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ட்ரக் ஃபுட் இன்ட்ராக்ஷன். அதாவது நீங்கள் இந்த ட்ரக் எடுக்கும்போது இந்த ஃபுட்டு எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு சில இதெல்லாம் இருக்கும். ஸோ ட்ரக் ஃபுட் இன்ட்ராக்ஷன் வந்து நீங்கள் படிச்சுக்கங்க. இது வந்து ஒரு காமனான ஒரு நாலேஜ் ஃபார்மசிஸ்ட்டுக்கு. ஸோ இதுலேருந்து கொஷின்ஸ் வரலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த நார்கோட்டிக் ட்ரக்ஸ், ஹெவி மெட்டல் பாய்சனிங் இந்த சொன்ன பார்த்தீங்களா, பாய்சனிங்லாம் கேட்பாங்க அப்படின்ட்டு அதெல்லாம் இங்கே வருவாங்க. ட்ரக் இண்டிபெண்டன்ஸ், அதாவது டெஃபினிஷன்ஸ் சில டைமில் வந்து நறுக்குன்னு கேட்பாங்க. ட்ரக் இண்டிபெண்டன்ஸுக்கும் ட்ரக் அப்யூஸ்க்கும் அண்ட் தென் ட்ரக் அடிக்ஷனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நீங்கள் வந்து படிக்கும் போதே கிளியராக இதுக்கு இதுதான் அப்படின்ட்டு வந்து படிச்சுட்டு ஒன்ஸ் இல்லைனா ட்வைஸ் கூட நீங்கள் ரிவைஸ் பண்ணிவிட்டு எக்ஸாம் அனுப்புவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் அதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, எல்லாம் வந்து கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து டிசீஸ் மேனிஃபெஸ்டேஷன் அண்ட் பேத்தோஃபிசியாலஜி இன்க்ளூடிங் த சாலியன்ட் சிஸ்டம் டு அண்டர்ஸ்டாண்ட் த டிசீஸ். இந்த டிசீஸ் பற்றிலாம் வந்து என்ன கேட்பாங்கன்னா ஜென்ரலாக கேட்பாங்க. எது காஸ்டிவ் ஏஜென்ட்ஸ் கேட்கலாம், இல்லைனா வந்து என்ன ட்ரக்ஸ் வந்து நியூவாக இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து கேட்கலாம். நெக்ஸ்ட்டு ட்ரக் இன்டியூஸ்டு டிசீஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா, அண்ட் தென் டெரட்டோஜெனிசிட்டி இதெல்லாம் வந்து ஒரு ஜென்ரலாக கேட்பாங்க. எந்த ட்ரக்கு இப்போ ஒரு ட்ரக்குக்காக ஒரு டிசீஸ்க்காக ஒரு ட்ரக் எடுப்போம், அந்த ட்ரக்கு வந்து இன்னொரு டிசீஸ் வந்து இன்டியூஸ் பண்ணும். ஸோ அது என்ன டிசீஸ் அப்படின்ட்டு சில இதுவும் இருக்கும். அதில் வந்து செலக்டிவாக ஒரு கொஞ்சம் தான் இருக்கும். நீங்கள் வந்து அதெல்லாம் வந்து ஒரு அவுட்லைனாக படிச்சுட்டு போங்க. இதில் வந்து வந்தால் ஒரு சாய்ஸ் எலிமினேட் பண்ணி நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி உங்களுக்கு நாலேஜ் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஜூரிஸ், நாலாவதாக ஒரு வெயிட்டேஜான ஒரு சப்ஜெக்ட்னால் நம்ம ஃபார்மசூட்டிக்கல் ஜூரிஸ். இதுலேருந்து வந்து ட்ரக் இன்ஸ்பெக்டர் கூட கொஷின்ஸ் கேட்டாங்க. ஸோ இதை வந்து மெயினாக படிச்சுட்டு போயிடுங்க. இதில் வர ஆர்டிகல்ஸ் இதில் வந்து டாப்பிக்கே கம்மி தான். புக்குன்னா மிஞ்சி போனால் ஒரு 80 பக்கத்துலேருந்து 100 பக்கம் தான் வரும். இதில் வந்து என்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டோட இயர்ஸ்லாம் வந்து கம்பல்சரி படிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து எந்த கவுன்சிலில் எத்தனை மெம்பர்ஸு அதை வந்து கம்பல்சரி படிக்கணும். அதிலே வந்து சென்ட்ரலு, ஸ்டேட்டு, யூனியன் ஸ்டேட்டு அதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, யுனைடெட் அதெல்லாம் வந்து நிறைய இருக்கும் சப்டிவிஷன்ஸு. அதில் இருக்க மெம்பர்ஸ், கவுன்சில் மெம்பர்ஸ் கம்பல்சரி படிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக் ஆக்ட்ஸ்லேருந்து ஒரு முக்கியமான ஒரு கொஷின்ஸ்லாம் நிறைய வரும். அதை வந்து நீங்கள் முக்கியத்துவம் வந்து கம்பல்சரி கொடுக்கணும். ஏன்னா அதுலேருந்து வெயிட்டேஜாக வந்து நிறைய இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷெடியூல்ஸ் வந்து நீங்கள் கம்பல்சரி படித்தே போகணும். நார்கோட்டிக் எதில் வரும், அண்ட் தென் வந்து இந்த பிளாஸ்டிக் காண்டம்ஸு, நம்ம ஃப்ளூயிட்ஸு, ப்ளட் பேங்க்கு, ஃபார்மசி ரன் பண்ணால் என்னது, அண்ட் தென் ஷெடியூல் எம், ஷெடியூல் பி அதெல்லாம் நிறைய இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து நீங்கள் கம்பல்சரி படிச்சிக்கணும். அதுலேருந்து கொஷின்ஸ் வரும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாய்சன் ஆக்ட்லேருந்து கூட கொஷின் வரலாம். நெக்ஸ்ட்டு மெடிசன் அண்ட் டாய்லெட்டு எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, லேட்டன்ட் ட்ரக்கு ஃபுல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. ஜூரிஸில் இது தான் படிக்கணும், இதெல்லாம் படிக்கக்கூடாதுன்னு இல்லை. அதாவது சொன்னோம் பார்த்தீங்களா, ஒரு 100 பேஜ் தான், அதை ஃபுல்லாத்தையும் படிச்சிருங்க. ஒன்ஸ் நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு தரவாக ஞாபகம் வந்துடும். ஸோ நீங்கள் அதை வந்து படிச்சுட்டு போயிடுங்க. நெக்ஸ்ட்டு பயோகெமிஸ்ட்ரி அண்ட் கிளினிக்கல் பேத்தாலஜி. இதில் வந்து பயோகெமிஸ்ட்ரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ப்ரிப்ரேஷன் தான் கேட்பாங்க. இந்த டிசிஎஸ் சைக்கிளாக இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து எப்படி ஒரு எது வந்து எண்ட் ப்ராடக்ட்டு, எது வந்து ஸ்டார்டிங் ப்ராடக்ட், அதெல்லாம் வந்து நீங்கள் சைக்கிளில் வந்து தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு மெட்டபாலிசம். இதோட மெட்டபாலிசம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து எப்படி மெட்டபாலைஸ் ஆகுது, விட்டமின்ஸு, என்சைம்ஸு, அமினோ ஆசிட்ஸு, ப்ரோட்டீன்ஸு இதெல்லாம் வந்து ஜென்ரலான டாப்பிக்கு. இதெல்லாம் வந்து கம்பல்சரி நீங்கள் படித்தே ஆகணும். இதெல்லாம் படித்தா தான் உங்களுக்கு வந்து ஒரு ஓவரால் நாலேஜும் கிடைக்கும், சைட் பை சைடு உங்களுக்கு வந்து மார்க்கும் கெயின் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து கிளினிக்கல் பேத்தாலஜி ஆஃப் பிளட் அண்ட் யூரின். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேத்தாலஜி, அதாவது இன்ஃபெக்ஷன்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து ஸ்டடி பண்ணுறது தான் அந்த கிளினிக்கல் பேத்தாலஜி. ஸோ ஸ்டடி ஆஃப் இன்ஃபெக்ஷன்ஸ் ஆர்கானிசம் அண்ட் தென் இது என்ன இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணுது அப்படின்ட்டு இது பண்ணுறது. இதை வந்து நம்ம பேத்தோஃபிசியாலஜி படிச்சிருப்போம் பார்த்தீங்களா, அதுலேயே வந்து வந்துடும். ஸோ இதில் தனியாக படிக்க தேவையில்ல. நெக்ஸ்ட்டு வந்து ஹெல்த் எஜுகேஷன் அண்ட் கம்யூனிட்டி ஃபார்மசி. இது வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுதான் வந்து இது இந்த டாபிக்ஸு. என்னென்னா கான்செப்ட் ஆஃப் ஹெல்த்து ரிலேட்டடாக என்ன டிசீஸ் வரும்,
அது வந்து எப்படி ப்ரிவென்ஷன் பண்ணலாம், அதுக்கான என்ன வந்து ஃபுட் எடுக்கணும் ஆர் ட்ரக் எடுக்கணும் அதெல்லாம் வந்து நம்ம படிக்கிறது. டிசீஸ் இன்டியூஸ்டு டியூ டு டிஃபிஷியன்சி ஆஃப் ப்ரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ் சொன்னோம் பார்த்தீங்களா. இந்த என்ன ஹெல்த் ரிலேட்டட் டிசீஸ் வருது அதை வந்து எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் படிக்கிறது தான் ஹெல்த் எஜுகேஷன். இது வந்து ஃபஸ்ட் எய்டு, ட்ரீட்மெண்ட் இன் ஷாக்கு, ஸ்னேக் பைட்டு எல்லாம் வந்து நீங்கள் ஓவரால் படிச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து ஒரு நாலேஜ் வந்துடும். அண்ட் தென் இது வந்து சோஷியல் நாலேஜாகவும் உங்களுக்கு இருக்கும். அதாவது ஜென்ரல் நாலேஜ், ஒரு டாக் பைட் பண்ணாலோ ஆர் ஸ்னேக் பைட் பண்ணாலோ என்ன பண்ணணும் அப்படின்ட்டு படிக்கிறது தான் அந்த வந்து ஹெல்த் எஜுகேஷன். நெக்ஸ்ட்டு ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் ஆஃப் மைக்ரோபயாலஜி அதெல்லாம் வந்து நீங்கள் படிப்பீங்க. நெக்ஸ்ட்டு எபிடெமாலஜி, அதாவது என்னென்னா இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்லாம் வருது பார்த்தீங்களா, அந்த டைமில் வந்து எப்படி வந்து இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்ட்டு வந்து படிக்கிறது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹியூமன் அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி, இது வந்து ஃபஸ்ட்டு செம்லேயே படிச்சிருப்போம். இந்த ஹெச்ஏபி தான் இந்த 12 சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா, அது ஃபுல்லாக படிங்க. நெக்ஸ்ட்டு வந்து எது ஷார்ட்டஸ்ட் போனு, லாங்கஸ்ட் போனு, எந்த மசில்ஸு, டெண்டான்ஸு, லிகமெண்ட்ஸு இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து நீங்கள் படிச்சுங்க. இதெல்லாம் வந்து கம்பல்சரி யூஸ் ஆகும். ஸோ இதுதான் இதோட சிலபஸ் வந்து முடியுது. இதில் எதனா உங்களுக்கு டவுட்னால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் தமிழ் சிலபஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பல்சரி நீங்கள் வந்து குரூப் 4 சிலபஸ் படித்தே ஆகணும். குரூப் 4 சிலபஸ் படித்தா தான் தமிழ் பாஸ் பண்ண முடியும். ஏன்னா எம்ஆர்பி 10th லெவல் எலிமெண்ட்ரி, அதாவது 10th எஸ்எஸ்எல்சி லெவலில் தான் வந்து கேட்பாங்க தமிழ். ஸோ